தென்னை மரம் எல்லாம் க்ளீன் பண்ணினார் கீழே. அப்புறம் இந்த பெயிண்டிங் வந்து என்னோடய நெய்பர்கள் பண்ணி கொடுத்தான். இன்னும் நிறைய பண்ணணும். இது வந்து பலாமரம், இது மாமரம், ரெண்டு பக்கத்தில் வளருது. மல்லிகைப்பூ தரையில் வச்சு கொடுத்தார். இது மல்லிகை, இது பேர் மறந்துட்டேன். இது 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 அப்புறம் குரோட்டன், அப்புறம் இதெல்லாம் மேலே வச்சது. அப்புறம் இது பெரிய மணி பிளான்ட், துளசி, ரெண்டு துளசி, கருவேப்பிலை, நந்தியாவட்டை. இது வந்து இது அசோகா ட்ரீ ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்கு. இதுக்கு மேலேயே இந்த பெரிய மணி பிளான்ட்டு பெரிய இலை இருக்கும் இல்லையா, அது இருக்கே, அது மேலெல்லாம் போயிடுச்சு. இது வந்து பசலைக்கீரை, இது திருப்பியும் கருவேப்பிலை, இது செம்பருத்தி பெருசாக வரும். இது வந்து இது என்ன சொல்லுவாங்க, இட்லி பூவா இதை சொல்லுவாங்களே அது. இது பெருசு மரமாக வந்திருக்கு, அந்த பக்கம் போயிருக்கு. இது அசோகா ட்ரீ, இன்னொரு அசோகா ட்ரீ. இதெல்லாம் அலுவேரா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அலுவேரா. இது அதுலேயே அதே தான் ஒயிட் பூ. இது மல்லிகை, இன்னொரு மல்லிகை. இது என்னவோ சொன்னாங்க, மறந்துட்டேன் நான். பப்பாயா, அரளி, செவ்வரளி, இது பூத்திருக்கு. இது மல்லிகை தான். இது வந்து ஆடாத்தோட. இது வந்து முருங்கை நேற்று தான் வச்சேன். இதெல்லாம் பேர் தெரில. ஸோ இந்த வேலை ஃபுல்லாக பண்ணினார் நேற்று. இந்த இடம்லாம் க்ளீன் பண்ணி இங்கெல்லாம் பாட்டு வச்சு இந்த பெயிண்டிங்கெல்லாம் அந்த பொண்ணு பண்ணி கொடுத்தா. உடஞ்ச பாட்டெல்லாம் தூக்கி தூர போட்டு, மரத்துலேருந்து அசோக மரத்துலேருந்து இலை விழுந்துகிட்டே இருக்குது. இதுதான் அந்த பெரிய இலை உள்ள மணி பிளான்ட். ரவிக்கு ரொம்ப இஷ்டம். இங்கேயும் ஒரு செம்பருத்தி வச்சுருக்காங்க, சின்ன செம்பருத்தி. வெத்தலை இருந்தது, எங்கே போச்சு? அமிர்தவல்லி வெத்தலை 2 இருந்தது. இந்த இன்னொரு தென்னை மரம் இருக்குது இங்கே பின்னாடி கேட்டுக்கிட்ட. இது பேக் கேட்டு, அது ஃப்ரண்ட் கேட்டு. இது வந்து இந்த ஸ்னேக் பிளான்ட் சொல்லுவாங்க. இதெல்லாம் குரோட்டன் டைப் தான். இது ஒரு தக்காளி, இதுலேருந்து ஒரு 10 காய் வாங்கிட்டேன், எடுத்துட்டேன். இதெல்லாம் அந்த பொண்ணு பெயிண்ட் பண்ணி கொடுத்தா அழகாக, வெள்ளையில் பிளாக் போட்டு. இது கற்பூரவல்லி. இதெல்லாம் சும்மா டெக்கரேஷன் பிளான்ட் தான். இதுவும் கற்பூரவல்லி. இதில் ரெட்டு பூ வரும். அப்புறம் இதுக்கு பேர் ஏதோ சொன்னால் மறந்துட்டேன். இதுவும் மெடிசினல் தான். இது ஸ்னேக் பிளான்ட். இது வந்து இந்த இது சர்க்கரை கொல்லின்னு சொல்லுவாங்கள்ல, அது. இது மிளகா. இப்போ ரொம்ப கம்மி பண்ணிட்டேன், முன்னாடி நிறைய இருந்தது. இது பின்வாசல் மேலே போகிறது, அது பக்கத்து வீட்டு செடி. அங்கே இருக்கிற அந்த லேடி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நாயை இந்த இடத்துல விட்டுருவார் ரவி. ஸோ அதனால் இந்த இடத்துல பாட்டே வைக்க முடியாது எங்களால். மேலே இந்த இடத்துல ஷீட் போட போகிறாங்க, மழை வந்தால் நாய் நனையுதுன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு ரொம்ப சிம்பிள் கார்டன் தான் வச்சுருக்கோம். இங்கெல்லாம் வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. தண்ணி ஊற்றும்போது எல்லாம் உள்ளே கொட்டிடுது, அந்த பக்கம் கொட்டிடுது. அவ்வளோதான், பை.